السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அம்மா பாத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த தர்பியாவுடைய வகுப்புகளில் இரண்டாவது பாடமாக ஷேக் முஹம்மது சாலிஹ் அல் முனஜ்ஜித் ஹஃபிதஹுல்லா அவர்களுடைய ஒரு கிதாப், ஒரு சிறிய நூல் தொகுப்பு. அவர்கள் அதாவது 31 ஃபாயிதா ஃபி அத்காரி ஸபாஹி வல் மஸா என்ற ஒரு நூல் தொகுத்திருக்கிறார்கள். வாஹிதுன் வசலாசூன ஃபாயிதத்தன் ஃபி அத்காரி ஸபாஹி வல் மஸா. என்னென்ன? காலை மாலை திக்ருகளில் இருக்கக்கூடிய என்ன எத்தனை நன்மைகள், பயன்கள், 31 பயன்களை இந்த சுருக்கமாக இந்த நூலில் தந்திருக்கிறாங்க. நம்ம அதில் இந்த முக்கியமான சில விடயங்கள், இதில் நிறைய விஷயங்கள் ஏற்கனவே நமக்கு என்ன செஞ்சிருக்கும், தெரிந்திருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், அதை ஒரு முராஜா பண்ணுற மாதிரி, மீட்டி கொள்கிற மாதிரி அந்த பயன்களை நாம் அறிந்து கொண்டால் நாம் தொடர்ச்சியாக காலை மாலை ஔராதுகளை திக்ருகளை ஓதி வரக்கூடியவர்களாக இருந்தால் இன்னும் நமக்கு என்ன ஒரு எது கிடைக்கும், ஒரு நஷாத், அப்படியே இல்லையா, ஒரு ஆர்வம், உற்சாகம் கிடைக்கும். அல்லது காலை மாலை ஔராதுகளில் திக்ருகளில் ஒரு என்ன, ஒரு தசாகுல் என்று சொல்ல என்ன, ஒரு அலட்சியம், ஒரு பொடுபோக்கு இருந்தால் என்ன செய்யலாம், விட்டுடலாமா? அப்படியா, பொடுபோக்கா கைரா, பொடுபோக்க என்ன செய்யலாம், விட்டு அந்த பயன்கள் நம்ம உள்ளத்துக்கு எடுத்து என்ன செய்யலாம், கவனம் செலுத்தலாம். பாரக்கல்லாஹு ஃபீக் இக்பால் பயா ஹைர். அதில் முதலாவது ஆசிரியர் குறிப்பிடுகிறார், முதலாவது பயனாக திக்ருல்லாஹி தஆலா ஹுவ ஹயாத்துல் குலூப் என்று சொல்கிறார். பொதுவாக திக்ருல்லாஹ் என்று வரும் பொழுது இந்த கிதாபில் ஆசிரியர் தலைப்பு போட்டிக்கிறது காலை மாலை திக்ருகள் தான், அதில் உள்ள பயன்கள் தான். புரியுதா? இதே திக்ரு என்று வரும் பொழுது குர்ஆன் திலாவத்தும் என்னதான், திக்ரு தான். குர்ஆன் திலாவத்தும் திக்ரு தான். நம்ம தொழுகையில் ஓதக்கூடியதும் என்ன, திக்ருகள் தான். அதுலேயும் இந்த பயன்கள் என்ன செய்யும், வரும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ளணுமா? ஓகே, ஹைர். திக்ருல்லாஹி தஆலா ஹுவ ஹயாத்துல் குலூப். அல்லாவை திக்ரு செய்வதென்பது அதுதான் உள்ளங்களுக்கு ஹயாத் என்று சொல்கிறார். ஹயாத் என்று சொன்னா உள்ளங்களுக்கான உயிரோட்டமே, வாழ்க்கையே எதுதான், அல்லாவை நினைவு கூர்வது தான், திக்ரு செய்வது தான் என்று குறிப்பிடுகிறார். வகுர்ரத்துல் உயூன், அப்போ உள்ளங்களுக்கான உயிரோட்டம். அப்போ திக்ரு இல்லாத, பின்னால் சில ஹதீஸில் நம்ம பார்ப்போம், இறை நினைவில்லாத உள்ளம் எப்படியான உள்ளமாக இருக்கும், ஹயாத்தான உள்ளமாக இருக்குமா அல்லது மையத்தான உள்ளமாக இருக்குமா? மையத்தான உள்ளமாகத்தான் இருக்கும். அடுத்து வகுர்ரத்துல் உயூன்னு சொன்ன கண்களுக்கான குளிர்ச்சி. ஒரு மனிதன் எப்பொழுதும் தாக்கிராக இருந்தால், இறை நினைவுடன் இருந்தால், இறை சிந்தனையுடன் இருந்தால், அதிகமாக அல்லாவை திக்ரு செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவன் கண் குளிர்ச்சியை பெற்றுக்கொள்வான். வபஹஜத்துன் நுஃபூஸ், ஆன்மாக்களுக்கு இதுதான் மகிழ்ச்சி என்று சொல்கிறார். வஷிஃபா உன் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளங்கள் இருக்கக்கூடிய நோய்களுக்கான நிவாரணி என்று சொல்கிறார். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பல நோய்கள் இருக்கும். நோய்கள் என்று சொல்ல ஆன்மீக ரீதியான நோய்கள், அப்படி இல்லையா? என்ன, ஷிர்க் சம்பந்தமான நம்பிக்கைகள், அதே இறை நிராகரிப்பு. நிஃபாக் என்பது ஒரு மனிதனை அல்லாஹ்வை விட்டு என்ன செய்யக்கூடியது, தூரமாகக்கூடியது, அப்படியே இல்லையா? இது போன்ற அந்த மோசமான குணங்கள், ஹசத் பொறாமை, ஹிக்த் குரோதம், ரியா முஹஸ்துதி, இதெல்லாம் என்ன, எப்படிப்பட்ட நோய்கள் சொல்லுங்க? அம்ராதுல் குலூப், உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக ரீதியான நோய்கள்.
ஒரு ஒரு முஃமினுடைய உள்ளம் இந்த சுமைகளை எப்பொழுதும் என்ன செய்யக்கூடாது, சுமந்து கொடுக்கக்கூடாது. அப்போ நிஃபாக் இருந்தால் என்ன செய்யும், நம்ம நிஃபாக் என்ன செய்யணும், உள்ளத்திலிருந்து எடுத்துடணும். இதற்கு ஒரு என்ன ஒரு வசீலா தான் இது திக்ர் என்பதா. அதே போன்று ஆதமுமா தஹ்யா பிஹில் அர்வாஹு வத்தஸ்அத், ரூஹுகள், ஒவ்வொரு மனிதனுடைய ரூஹுகளும் இதன் மூலமாகத்தான் என்ன செய்யும், உயிர் பெறும், மகிழ்ச்சி அடையும் என்று சொல்கிறார். ஒரு உதாரணம் சொல்கிறார் பாருங்க, வஹுவலில் கல்ப் மிஸ்லல் மாஇல் சமக், அதாவது இந்த திக்ர் என்பது ஒரு 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 மனிதனுடைய உள்ளத்துக்கு எந்த அளவு அவசியம் என்று தெரியுமா? மீனுக்கு எது அவசியம்? தண்ணீர். பசலிக்கிற மாதிரிக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க. மீனுக்கு எது அவசியம்? தண்ணீர் அவசியம். ஃபகைஃப ஹாலு சமக்கி இதா ஃபாரக்கல் மா, அப்போ தண்ணீர் இருக்கக்கூடிய மீனை வெளியே போட்டப்ப என்ன செஞ்சிடும், செத்து போயிடும். அதே மாதிரி தான் ஒரு உள்ளத்துக்கு எது அவசியம்? திக்ர் என்பது, இறை நினைவு என்பது அவசியம் என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அதே போல் அடுத்ததாக இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு ஃபாயிதாவை சொல்கிறார், லா ததீபு ஹயாத்துல் முஃமின் இல்லா பிதிக்ரில்லாஹி, அதாவது ஒரு மூமினுடைய வாழ்க்கை என்பது இறை நினைவின் மூலமாகத்தான், திக்ரின் மூலமாகத்தான் மனமாகும் என்று சொல்கிறார். ஒரு மூமினுடைய வாழ்க்கை என்பது எதன் மூலமாக? அந்த தீபத்துன் நஃப்ஸ், அது என்ன எதன் மூலமாக சொல்லுங்க? திக்ரி மூலமாக சொல்கிறார். வல் கல்புல் காஃபில் அனி திக்ரி, திக்ரை விட்டும் அந்த அலட்சியமாக இருக்கக்கூடிய உள்ளங்கள், மறந்திருக்கக்கூடிய உள்ளங்கள் கல்புன் மையித்தன்னு சொல்கிறார். கல்புன் மையித்தன்னு சொன்ன என்ன? இறந்த உள்ளம் என்று சொல்கிறார். அதே போன்று வல் பைத்துல்லதி லா யுதுக்கருல்லாஹு ஃபீஹி, எந்த வீடுகளில் அல்லாவை நினைவு கூறப்படவில்லையோ, திக்ர் இல்லாத வீடு. திக்ர் என்று சொன்னால் தொழுகை என்பது அல்லாவை நினைவு கூறுவது, அப்படியே இல்லையா? ஒவ்வொரு நாளும் வீடுகளில் எப்படி ஆண்கள் பள்ளிகளில் தொழுகிறாங்களோ அதே போன்று ஒவ்வொரு வீடுகளிலும் என்ன செய்யணும், பெண்கள் 5 நேர தொழுகை என்ன செய்யணும், தொழுகை மூலமாக அல்லாஹ் நினைவு கூறப்பட வேண்டும், இறைவன் நினைவு கூறப்பட வேண்டும், குர்ஆன் திலாவத்தின் மூலமாக, அதே போன்று காலை மாலை திக்ருகளின் மூலமாக. அப்போ திக்ர் செய்யப்படாத, அல்லாவை நினைவு கூறப்படாத வீடு என்பது பைத்துன் ஹராப் என்ன சொல்கிறாரு, அது பாலடைந்த வீடு என்று சொல்கிறார். நம்ம எவ்வளோ டிசைன் போட்டு கட்டிருக்கலாம், அப்படியே இல்லையா? பார்த்து பார்த்து என்ன செலவழித்து என்ன அதுக்குரிய டைல்ஸ் பிடிச்சி அதுக்குரிய என்ன இது போடுறது, பெயிண்ட் பூசி நம்ம எப்படி செஞ்சாலும் ஒவ்வொரு டிசைனில் செஞ்சாலும் எது இல்லாட்டி, திக்ர் இல்லாட்டி, அந்த வீட்டில் தொழுகை இல்லாட்டி, குர்ஆன் திலாவத் இல்லாவிட்டால், காலை மாலை திக்ர்கள் ஓதப்படாவிட்டால் அந்த வீடு பைத்துன் ஹராப், பாலடைந்த வீடு என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இதுக்கு ஆதாரமான ஹதீஸை பாருங்க. புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி, மஸலுல்லதி யதுகுரு ரப்பஹு வல்லதி லா யதுகுரு ரப்பஹு, ரப்பை நினைவு கூறக்கூடியவர், தன்னுடைய ரப்பை நினைவு கூறாதவர், திக்ர் செய்யாதவர், அவருக்கு உதாரணம் என்ன தெரியுமா? மஸலுல் ஹய்யி வல் மையித், உயிருடன் இருப்பவருக்கும் அல்லது அடுத்தது என்ன மரணித்தவருக்கும் ஓமை என்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ திக்ருள்ள உள்ளம் எப்படிப்பட்டவர்? அவர் தான் ஹை, உயிருள்ளவர். திக்ர் இல்லாதவர் மையித் என்று சொல்கிறார், மரணித்தவர். அன்புக்குரியவர்களே, அதே போன்று சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய செய்தி, மஸலுல் பைத்தில்லதி யுதுக்கருல்லாஹு ஃபீஹி வல் பைத்தில்லதி லா யுதுக்கருல்லாஹு ஃபீஹி, அல்லாவை நினைவு கூறப்படக்கூடிய வீடும் நினைவு கூறப்படாத வீட்டுக்கும் உதாரணம் மஸலுல் ஹய்யி வல் மையித். அதே உதாரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எப்படி? உயிருள்ளவனுக்கும் உயிரில்லாதவனுக்கும் உவமை உதாரணம் என்று சொல்கிறார்கள். அத்திக்ரு, இறை நினைவு என்பது உஹத்துமானீனத்து வத்தஹாரத்துலில் கல்ப், கல்புக்கு அதுதான் அமைதி என்று சொல்கிறாங்க. இன்றைக்கு அமைதியை தேடி என்ன செய்கிறது, அமைதி எங்கே என்று என்ன எங்கிட்ட தேடி தேடி போகிறாங்க. இன்னும் வேறு என்ன ஹராமான விஷயங்கள் சிலது என்ன செய்கிறாங்க, அதன் பக்கம் போகக்கூடிய இருக்கிறார்கள். அப்போ குர்ஆனும் ஹதீஸும் மார்க்க நமக்கு உள்ளத்துக்கான அமைதி துமானீனா எங்கே சொல்லுது? திக்ர் தான் சொல்கிறது.
உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடியதும் இதுதான், திக்ரு தான். அல்லாஹு தஆலா சூரத்துர் ரஅதுடைய 28வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். அதாவது ஈமான் கொண்டவர்கள், அவர்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறும். அப்போ எல்லாத்துக்கு முன்னாடி நிபந்தனை எங்கேயும் எதுதான் சொல்லுங்க, முதல்ல ஈமான் நிற்கணும், அப்படி இல்லையா? ஷிருக்கான விஷயங்களை செஞ்சுட்டு எவ்வளோ திக்ரு செஞ்சாலும் சரி வருமா? முதலாவது எதை எடுக்கணும்? ஷிருக்கு எடுத்துடணும், விளங்குதா? ஈமான உறுதியாக கொண்டு வரணும். அப்போ அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்கள் அவர்களுடைய உள்ளங்கள் திக்ரின் மூலமாகத்தான், அல்லாஹ்வை நினைப்பது மூலமாக, இறை சிந்தனை மூலமாகத்தான் அமைதி பெறும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இது யார் சொல்லக்கூடிய வாக்குறுதி சொல்லுங்க? அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தி. அலா அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை திக்ரு செய்வது மூலமாகத்தான் உள்ளங்கள் அமைதி பெறும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஃபாயிதா பாருங்க, ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அதாவது அஹ்லு திக்ர், திக்ரு செய்யக்கூடியவர்கள். நம்ம நினைக்கணும் என்னண்டா, இதை திக்ரு செய்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு கூட்டம் என்ன நம்ம திக்ரு செய்கிறோம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, எப்படி எப்படி திக்ரு செய்கிறாங்க அவங்க? கூட்டாக குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக, அப்படியே இல்லையா? நபிகளுடைய சுன்னாவுக்கு மாற்றமாக திக்ர் என்ற பேரில் செய்யக்கூடிய இருக்காரு. அவங்க இங்கே வருவாங்களா? அவங்களுக்கு இந்த சிறப்பு இல்லை. காரணம் சொல்லுங்க. அவங்க யாருடைய சுன்னாவை விட்டும் வெளியே போயிட்டாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை விட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. இது அஹ்லு திக்ர்ன்றது இறை நினை உள்ளவர்கள், இறை சிந்தனையாளர்கள், திக்ரு செய்யக்கூடியவர்கள். இது யாரை பற்றி சொல்றது? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை சுன்னாவை பின்பற்றி திக்ரு செய்யக்கூடியவர்களா? அப்போ வயக்ஃபி அஹ்ல திக்ரி ஃபதுலன், ஆசிரியர் குறிப்பிடுகிறார், அஹ்லு திக்ர் திக்ருடையவர்களுக்கு சிறப்பு, இந்த சிறப்பே போதும் என்று சொல்றாரு. சிறப்பால் இதே போதும். என்ன? அன்னல்லாஹ யதுக்குருஹும், அல்லாஹு தஆலா அவர்களை நினைக்கிறான். அப்ப அஹ்லு திக்ர் அல்லாஹ்வை நினைப்பவர்களை யார் நினைக்கிறான்? அல்லாஹ்வை நினைக்கிறான். இதுவே அஹ்லு திக்ர், திக்ருடையவர்களுக்கு இந்த சிறப்பு மட்டுமே போதுமானது. பல நூறு சிறப்பு இருந்தாலும், அப்படியே இல்லையா? அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர்களுக்கு பல நூறு சிறப்புகள் இருந்தாலும் எந்த சிறப்பு மட்டும் போதும்? எங்களை யாரை நினைக்கிறான்? ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் நினைக்கிறான், அப்படியே இல்லையா? சில டைமுக்கும் சில நாளில் என்ன கணவன் மனைவி நினைக்கிற டைமே இருக்க இல்லையா? அப்படி இருக்கா இல்லையா? மனைவிமார் கணவன் மறக்கக்கூடிய டைமே என்ன நேரம் இருக்கிறது, புரியுதா? ஆனால் நாம் அஹ்லு திக்ர்களாக இருந்தால், இறை சிந்தனை உள்ளவர்களாக திக்ரு செய்யக்கூடியவர்களாக இருந்தால், காலை மாலை திக்ருகளை சரிவர முறையில் நாங்கள் ஓதி வரக்கூடியவர்களாக இருந்தால், அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், இப்போ இந்த காலையில் அவுராதுகளை நம்ம ஓதுறோம். தூக்கத்திலிருந்து எழுதுறதுக்கு பின்னாடி காலையில் ஓதக்கூடிய அவுராதுகள், மாலையில் ஓதக்கூடியது தூக்கத்துக்கு செல்லும் பொழுது, அதே விட ஒவ்வொரு நிலைமைகளில் சந்தர்ப்பங்கள் நம்ம ஓதுறோம்னு சொன்னால், ஓதக்கூடிய சேர்ந்து நம்ம உள்ளத்துக்கு வரணும். என்ன இந்த நேரத்தில் எங்களை யாரை நினைக்கிறான்? அல்லாஹு தஆலா நினைக்கிறான்ற அந்த உணர்வு உள்ளத்துக்கு வரணும். உண்மையில் இந்த உணர்வு வரும் என்று சொன்னால், இந்த ஆசை வரும் என்றால் ஒருவன் இந்த திக்ரை விடுவானா? விட மாட்டான். பாருங்க, சூரத்துல் பக்கரா 152வது வசனம், அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார், ஃபத்குரூனி அதுகுருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். என்னை நீங்கள் நினையுங்கள், நான் உங்களை நினைக்கிறேன், எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு மாறு செய்யாதீர்கள். ஃபஇன் தக்கரனி ஃபி நஃப்ஸிஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹு தஆலா சொல்வதாக, அல்லாஹ் என்ன சொல்கிறான்? என்னை ஒரு மனிதன் தனிமையில் நினைத்தால், தக்கரத்துஹு ஃபி நஃப்ஸி, அவனை நான் தனிமையில் நினைக்கிறேன். அதே போன்று வஇன் தக்கரனி ஃபி மலஇன், ஒரு கூட்டத்துக்கு மத்தியிலே அவன் என்னை நினைவு கூர்ந்தால், தக்கர்துஹு ஃபி மலஇன் ஹைரின் மின்ஹும், அந்த அவன் எந்த கூட்டத்துக்கு மத்தியில் என்ன நினைக்கிறானோ அதை விட ஒரு சிறந்த கூட்டத்துக்கு மத்தியில் அவர்களிடத்திலே நான் அவனை நினைத்து பார்ப்பேன், அவனை பற்றி நான் சொல்வேன். அது யாரு? மலக்குமார்கள். ஃபஅய்யு ஷரஃபின் அஅஸமு வ அய்யு ஃபக்ரின் அக்பரு மின் அய்யذ்குரக ரப்புல் ஆலமீன். இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. அதாவது ரப்புல் ஆலமீன் யாரு? ஆலமீன்களுக்கெல்லாம் ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹ் உன்னை நினைப்பது, உன்னை பற்றி பேசுவது, உன்னை பற்றி பேசுவது என்பது
இதைவிட ஒரு பெரிய மகத்தான சிறப்பு எதுவாக இருக்க முடியும்? ஆசிரியர் கேட்கிறார். இதைவிட ஒரு பெரிய பெருமை உனக்கு இதுதான் கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, அப்போ இதனால தான் என்ன, அஹ்லு திக்ர்களுக்கு இப்படியான சிறப்புகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அதே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு பயன் தான் என்னன்னு சொன்னால், வமின் ஃபதாஇலி திக்ரி ஐதன் அன்னஹு யத்ருது ஷைத்தான, இது மனிதனுக்கு யாருடைய பாதுகாப்பு கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு யார்ட்டிருந்து? ஷைத்தான். அப்போ ஷைத்தானை இதன் மூலமாக விரட்டலாம். அப்போ ஷைத்தானை நம்மளிருந்து விரட்டணும்னு சொன்னால் எதன் மூலமாக விரட்ட முடியும்? திக்ருல்லா, அல்லாஹ்வை திக்ரு செய்வதன் மூலமாகத்தான். அன்புக்குரியவர்களே, அடுத்த முக்கியமான ஒரு நன்மையாக சொல்லுகிறார் ஆசிரியர். சரி, திக்ருன்னு சொன்னால் அத்திக்ரு யகூனு பில் கல்ப் வ யகூனு பில் லிசான், உள்ளத்தாலும் நமக்கு என்ன செய்யலாம்? திக்ரு செய்யலாம். வாங்கதா. அடுத்தது என்ன? வயக்கூனு பில் லிசான்னு சொன்னால் நாவினா, உள்ளத்தால் திக்ரு செய்யணும். எப்படி சொல்லுங்க, சில உதாரணங்கள் சொல்லுங்க. உள்ளத்தால் எப்படி அல்லாஹ் திக்ரு செய்கிறது? அல் ஹஷியா என்ன அதை சொல்லலாம். அல்லாஹ்வை பற்றி இருக்கக்கூடிய அச்சமா, வேறு அல்லாஹ் பயம், அல்லாஹ் மீது ஆதரவு வைக்கிறது, அல்லாஹ்வுடைய அருள் ஆதரவு வைக்கிறது, இறையச்சம் எல்லாம் இது உள்ளத்தோட சம்பந்தம். இது இருந்தால் திக்ரு தான். இன்னும் வேறு உதாரணங்கள் சொல்கிறேன்னு சொன்னால் எப்படி சொல்லலாம்? பில் கல்ப், உள்ளத்தால் மட்டும். இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி, அந்த வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வயதஃபக்கரூன், அவர்களை தஃபக்குர் ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ்வுடைய அந்த படைப்புகள், வானங்கள் பூமி படைக்கப்பட்டதை பற்றி, அல்லாஹ்வுடைய அதமத் மகத்துவத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய குதுரத் அல்லாஹ்வுடைய பேராற்றலை பற்றி என்ன செய்வாங்க? அவங்க சிந்திப்பார்கள். அப்போ இந்த தஃபக்குர் இது என்ன? உள்ளத்தோடு இருக்கக்கூடிய திக்ர். இதுக்கு நன்மை இருக்கா இல்லையா? நன்மை இருக்கு. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனத்தை ஓதிட்டு அதிகமாக அழுகிறார்கள். நபிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? வயலுல் லிமன் கரஅஹா வலம், அதாவது யார் இந்த வசனங்களை ஓதி இதன் மூலமாக படிப்பினை பெறவில்லையோ, சிந்தித்து பார்க்கல, அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அப்போ அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி, அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி, அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றி இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கறது. இது எதோட சம்பந்தப்பட்ட திக்ர் சொல்லுங்க? யகூனு பில் கல்போட சிந்தனை. லிசா, அதாவது ஆசிரியர் சொல்கிறார், அக்மலு திக்ரி வ அஃதலுஹு, திக்ரில் ஆக பரிபூரணமானது, ஆக மிக சிறந்தது, வ அன்ஃபஹு மிகவும் பயனுள்ளது, வ அஹப்புஹு இலல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பத்துக்குரியது தெரியுமா? மா தவாத்த அலைஹில் கல்பு வல் லிசான், உள்ளமும் நாவும் சேர்ந்து என்ன செய்கிறது? அல்லாஹ்வை நினைக்கிறது. இப்போ நம்முடைய திக்ர் எப்படி இருக்கும்? பெரும்பாலும் நம்ம சுபஹானல்லாஹ் சுபஹானல்லான்றோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ன்றது என்ன திக்ரு செய்வோம், எண்ணிக்கையும் சரியாக போயிட்டு இருக்கும். ஆனால் அந்த சுபஹானல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அதனுடைய மகத்துவம் நமக்கு ஆழமாக புரிஞ்சு நம்ம பெரும் இரண்டு உதடுகளுமே அசைவதை தவிர உள்ளம் அசையுமா? உள்ளத்தில் அசைவு இல்லை. உண்மையிலே நம்ம எல்லாரும் என்ன, நம்ம முஹாசபா செய்யும், நானும் தான் நீங்களும் தான். வெறுமனே சுபஹானல்லான்னு சொல்கிறோம், வெறுமனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறோம், வெறுமனே அல்லாஹு அக்பர், அல்லாஹும் அபிகா அஸ்பஹனா வபிகா அம்சைனா வபிகா, அடுத்தது என்ன, இதெல்லாம் மோதிட்டு திரும்ப அடுத்து என்ன செய்கிறது? நம்ம அல்லாஹ்வுக்கு மாறு செய்வோம் என்று சொன்னால் நம்ம அந்த திக்ர் என்பது எது மட்டும்தான் அசைஞ்சிருக்கு சொல்லுங்க? லிசான் மட்டும்தான். எந்த உள்ளத்துக்கு அந்த திக்ர் என்ன செய்யல? போகல. அதனால சிறந்த திக்ர் என்ன சொல்லுங்க? ஆசிரியர் சொல்கிறார், உள்ளமும் நாவும் சேர்ந்து திக்ர் செய்வது என்று சொல்கிறார். அடுத்ததாக பரம்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த பயன் நாம் பார்த்தோம்னு சொன்னால் வமினல் கஃப்லா, அதாவது அல் கஃப்லத்து அன் மஆனில் அதுகார். ஆசிரியர் முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த தன் நூலில் கொண்டு வருகிறார். நாம்
திக்ருகள் செய்யும் பொழுது, திக்ருன்னு சொன்னால் காலை மாலை அவுராதுகளை திக்ரை நாம் ஓதும் பொழுது, ஹாசத்தன் அதுக்காரல்யவும் வல்லைலா, என்ன அன்றைய நாளுக்குரிய திக்ருகள், இரவு நேர அந்த திக்ரை நாம் ஓதும் பொழுது நாம் என்ன கஃப்லா இருக்கக்கூடாது. கஃப்லா என்று வரும், கஃப்லான்னு சொன்ன என்ன சொல்லுங்க, மறதி. கஃப்லான்னு சொன்னால் அல்லாஹ்வை மறக்கிறது, அப்படியே இல்லையா, இறை சிந்தனை இல்லாமல் வாழ்றது. கஃப்லான்னு செல்லும் பொழுது ரெண்டு விதமான கஃப்லா. ஒன்று வந்து திக்ரே செய்யாமல் இருக்கிறது, வாங்கதா, அல்லாஹ்வை மறந்துட்டு எங்கே போகிறாரு, அவர் பாவத்தில் ஈடுபடக்கூடியவர். இது ஆக மோசமான நிலைமை. ஆமாம், ஆசிரியர் சொல்லக்கூடிய இந்த கஃப்லா என்பது திக்ரு செய்வார் நாவால, ஆனால் அதனுடைய கருத்து, அதனுடைய மானா, அது சொல்லக்கூடிய என்ன சொல்றது, அதை அந்த விளக்கங்கள் இல்லாமல் அது உள்ளத்துக்கு உள்வாகாமல் என்ன செய்வார், வெறுமனே என்ன திக்ரு செஞ்சுட்டு போவார். இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, அப்போ நாம் காலை மாலை இரவு நேர திக்ருகளை நாம் செய்யும் பொழுது, ஓதும் பொழுது, அந்த திக்ருகள் மூலமாக மார்க்கம் நம்மிடத்தில் எது எதிர்பார்க்கிறதோ அது நம்மிடத்தில் நமக்கு இருக்கணும். அதான் வமா ததம்மனத்துஹு மினல் ஈமானியாத் வ உசூலில் இஅ்திகாத் வ பயானி அஸமத்தில்லாஹி வ ஜலாலிஹி வமா துஸ்மினுஹு மின் ஜியாதத்தில் ஈமான் வல் யகீன். இதெல்லாம் ஒவ்வொரு திக்ரி மூலமாக அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்ன? ஈமான். மகதா, திக்ர் எதை நம்மிடத்தில் கூட்டணும் சொல்லுங்க, இறை நம்பிக்கையை கூட்டணும். புரிய சொல்லுது. அதே அல்லாஹ்வுடைய மகத்துவம் நம்முடைய உள்ளத்துக்கு வரணும். சுப்ஹானல்லாஹ் நம்ம ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்கிறோம்டா, 100 தடவை சொல்லி போட்டு அல்லாஹ்வுடைய மகத்துவம் நம்ம உள்ளத்துக்கு வராமல் இருந்தால் என்ன, 100 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறோம், அல்லாஹு அக்பர்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அல்லாஹ்வை பற்றி நல்ல எண்ணம் இல்லை, அல்லாஹ்வை பற்றி என்ன இல்லை. அப்போ உண்மையிலே இவருக்கு என்ன, அந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இவரில் என்ன செய்யலை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. அன்புக்குரியவர்களே, அப்போ அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை, அந்த யகீன், அதை நம்ம இடத்துல என்ன செய்ய, இந்த திக்ருகள் அதிகப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். அதே மாதிரி அல்லுக்குள் கல்பில்லா, இந்த திக்ருகள் நம்முடைய உள்ளத்தை யாரின் பக்கம் தொடர்புபடுத்தணும், எப்பொழுதும் அல்லாஹ்வுடன் தொடர்புபடுத்த வேண்டும். வஹாதிஹில் கஃப்லா, இப்படி இல்லாமல் வெறுமனே நாவினால் மட்டும் என்ன நம்ம திக்ரு செய்வோம், உள்ளத்தில் எந்த ஒரு அசரும் ஏற்படாமல், இதனால் எந்த ஒரு தாக்கம் ஏற்படாமல், இது இந்த கஃப்லா மின் துருக்கி ஷைத்தான். யாருடைய வழிமுறை? ஷைத்தானுடைய வழிமுறை. இப்போ ஷைத்தான் இப்படிப்பட்டவங்களே என்ன செய்வான், இவனை என்ன செய்ய தேவையில்லை, திக்ரிலிருந்து தூரமாக தேவையில்லை. அவனுக்கே தெரியும் இந்த திக்ர் எங்கே போய் சேரல, உள்ளத்துக்கு போய் சேரல, உள்ளத்துக்கு என்ன செய்யலை, போய் சேரல. அன்புக்குரியவர்களே, அதனால தான் ஃபயம்பகை மாரிஃபத்த மஆனியல் அதுக்கார், மாரிஃபத்த மஆனில் அதுக்கார், திக்ருடைய நம்ம ஒவ்வொரு காலை மாலை இரவு நேரத்தில் திக்ரு செய்கிறோம்னு சொன்னால் அதனுடைய மானாக்கள் வாங்கதா, எப்படி நாம் குர்ஆன் வசனத்துடைய குர்ஆன் ஓதும் பொழுது குர்ஆனுடைய வசனங்களுடைய கருத்து நமக்கு புரிய வேண்டுமோ, அதே போன்று நம்ம துவா செய்யும் பொழுது நபியர்கள் கற்றுத்தந்த துவாக்கள் கேட்கும் பொழுது அந்த துவாவுடைய கருத்துக்களை உள்வாங்கி நம்ம துவா செய்ய வேண்டுமோ, அதே போன்று திக்ருகள் செய்யும் பொழுதும் என்னதான் அந்த கருத்து நம்ம தெரியணும், அந்த மானாக்கள் நமக்கு புரியணும். அந்த புரிதலோடு நம்ம என்ன செய்யணும், அல்லாட்ட அல்லாஹ்வை நினைக்கணும், திக்ரு செய்ய வேண்டும். வத்ததப்புரு ஃபீஹா ஹத்தா துத்திய திமாரஹா அல் மர்ஜூவா அசுலுகார். அப்பொழுதுதான் அது அந்த திக்ரி மூலமாக எது எதிர்பார்க்கப்படுதோ அந்த பலன் என்ன செய்யும், அவருக்கு கிடைக்கும். எப்படி இல்லை, திக்ருன்றது இப்போ திக்ருன்றது நம்ம தாய்மொழியில் சொல்லலுமா? அதனால தான் அந்த மாணாக்களை நம்ம படிக்கணும். முதலாவது அப்படியே இல்லையா, இப்போ திக்ருடைய அந்த தாக்கம் நமக்கு ஏற்படணும்னு சொன்னால் முதலாவது அந்த திக்ரு என்ன சொல்ல வருது, இல்லை. அதனால தான் அந்த எல்லா திக்ருகளையும் சுப்ஹான் அந்த திக்ரு நான் அது மட்டும் சொல்லலை, எல்லா திக்ருகளையும் நம்ம எப்படி குர்ஆன், அந்த குர்ஆன் நமக்கு எது இல்லை அவர் சொல்கிறாரு, மாணாக்கள் சொல்கிறார் வாங்கதா
நமக்கு அழுத்தம் தெரியும். நம்ம இதை சொல்றது அல்லாஹ்வுடைய இதை வச்சு தான் நம்ம சொல்ல போறோங்கிறது தெரியும். நம்ம திக்ரு செய்யற அல்லாஹ்வுடைய தக்வா வச்சு தான் நம்ம செய்யறது, நம்ம திக்ரு செய்யணுங்கிறது தெரியும். ஆனால் அந்த மாதிரி அப்படி நீங்கள் தொடர்ச்சி செய்யும் பொழுது என்ன செய்யும்? உங்கள்கிட்ட ஒரு மாற்றம் மாற்றம் வரும். புரியுதா சொல்லுது? கயிறு அன்புக்குரியவர்களே, அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசிரியர் சொல்கிறார், அதுக்காரோ அல்லத்தி துக்காலு பில்லிசான், நாவினால் சொல்லக்கூடிய திக்ர்கள் இருக்கிறதே, கக்ராஅத்தில் குர்ஆன் வத்தஸ்பி வத்தஹ்மீத் வத்தஹலீல் அதுக்காரு சபா வண்ணம், இப்படி நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் நாவினால் ஓதக்கூடிய திக்ர்கள் என்ன? குர்ஆன் ஓதக்கூடிய குர்ஆனுடைய கிராத்தின் தான், தஸ்பீகின் தான், தஹ்மீதின் தான். அதே போன்று காலை மாலை ஓதக்கூடிய திக்ர்கள் எல்லாம் புரியுதா? லா புத்த ஃபீஹா மின் தஹ்ரீக்கில் லிசான். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. நம்ம திக்ரு செய்யும் பொழுது நம்முடைய தஹ்ரீக்குல் லிசான்னு சொன்னால் என்ன? நாவு அசைய வேண்டும். நம்ம தொழுகையில் நம்ம சூரா ஃபாத்திஹா ஓதணும்னு சொன்னால் வெறுமனே என்ன? நாவு அசையாமல் அந்த ஓதல், அந்த கிராஅத் நமக்கு கேட்காம உள்ளத்தால் ஓதுனா சரி வருமா? இல்லை. அதே மாதிரி தான் நம்ம தஸ்பீஹாக இருக்கலாம், தஹ்மீதாக இருக்கலாம், காலை மாலை திக்ர்களாக இருக்கலாம். அதை நாம் ஓதும் பொழுது நம்முடைய நாவுகள் என்ன செய்யணும்? அசைய வேணும். அந்த அசைவு, அந்த சத்தம் நமக்கு என்ன செய்யணும்? கேட்க வேண்டும் என்று சொல்கிறார். வலா யஹ்சுலு சவாபுஹா அல் மௌஊத் பிஹி இல்லா பித்தலஃபுதி பில் லிசான். அந்த திக்ருடைய ஒவ்வொரு திக்ருக்கும் நன்மை இருக்கா இல்லையா? நீங்கள் சுப்ஹானல்லாஹ் இப்படி சொன்னால் நம்ம நிறைய நன்மைகள், அதுக்காருடைய நன்மைகளை பார்க்கிறோம். அந்த சவாப் நன்மைகள் நமக்கு கிடைக்கணும் என்று சொன்னால் அந்த திக்ருகள் நம்ம ஓதும் பொழுது நம்முடைய நாவு அசைய வேண்டும், அதை நம்ம உச்சரிக்க வேண்டும், மொழிய வேண்டும் என்று ஆசிரியர் சொல்கிறார். அன்புக்குரியவர்கள், அம்மா முஜர்ரது அத்தஃபக்குரு பில் கல்ப், இது திக்ருகள்ல விளங்குதா? இந்த திக்ருகள் செய்யும் பொழுது உள்ளத்தால் மட்டும் அதை நம்ம நினைப்பது என்பது ஃபலா யஹ்சுலு லஹு ஆத சவாபுல் ஹாஸ், அந்த திக்ருக்குரிய குறிப்பிட்ட நன்மைகள் என்ன செய்யாது? கிடைக்காது. இப்போ சுப்ஹானல்லாஹ்னு சொன்னால் இவர் நாவால் தஹரீக்குல் லிசான் இல்லாமல், அசையாமல், மொழிச்சல் இல்லாமல் ஒருத்தர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. இது நம்ம திக்ரு செய்கிறான்னு சொல்லலுமா? வேணா சொல்லுது வராது. அதனால் அதில் நம்ம இது முக்கியமான ஒரு விஷயம். நம்ம தொழுகை ஓதக்கூடிய கிராத்துகள்லேயும் தான், திக்ருகள்லேயும் தான் நாவ் அசைய வேண்டும், அதை நம்ம உச்சரிக்க வேண்டும், மொழிய வேண்டும். அன்புக்குரியவர்களே, அடுத்தது இன்னும் 1-2 விஷயங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது திக்ருல்லாஹி மஷ்ரூஉன் ஃபி குல்லி வக்தின் வ அலா குல்லி ஹால் என்று சொல்கிறார். அல்லாஹ்வை நினைப்பது, திக்ர் என்பது எல்லா நேரங்களிலும் என்ன செய்ய மார்க்கத்தில் அனுமதி என்ன சொன்னால் மார்க்கமாக்கப்பட்டது தான். வாங்கதா, ஏனைய சில இபாதத்துகளுக்கெல்லாம் என்ன ஒரு வரையறை இருக்கிறது, காலம் நேரம் இருக்கிறது. ஆனால் திக்ர் என்பது என்ன? எல்லா நேரங்களிலும் என்ன செய்யலாம்? எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் நமக்கு என்ன செய்யலாம்? திக்ரு செய்யலாம். வபிலா ஹத்தீன், எந்த ஒரு வரையறையும் இல்லாமல். ஃபலா உதுர லி அஹதின் ஃபில் கஃப்லத்தி அன்ஹு வத் தக்ஸீர் ஃபீஹி என்றால் யாருக்கும் எந்த ஒரு சலுகை காரணம் சொல்ல முடியாது. என்ன? அல்லாஹ்வை திக்ரு செய்யாமல் இருந்துட்டு அல்ல அதில் பொடுபோக்காக இருந்து குறைவு செஞ்சுட்டு என்ன செய்யலாம்? யாருக்கும் காரணம் சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ திக்ரன் கஸீரா, ஈமான் கொண்டு நீங்கள் அதிகமான செய்யுங்க, திக்ரு செய்யுங்கள். வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வ அஸீலா, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை நீங்கள் துதியுங்கள் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே சூரத்து நிசாவுடைய 103வது வசனத்தில் ஃபதுக்குருல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிக்கும், எல்லா நிலைமையும் அல்லாஹ் சொல்கிறான். நின்றவர்களாக, உட்கார்ந்தவர்களாக, நீங்கள் சாய்ந்தவர்களாக இருக்கும் நிலைமை நீங்கள் என்ன செய்யுங்க? அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஒரு அறிவிப்பை இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள். அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் எல்லாம் சொல்கிறாங்க, லா யஃப்ரிதுல்லாஹு அலா இபாதிஹி ஃபரீதத்தன், அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்காக வேண்டி அவன் கடமையாக்கிய வணக்கங்கள் இருக்கிறதே, அல்லாஹு தஆலா எல்லா வணக்கங்களிலும் இல்லா ஜஅலஹா ஹத்தன் மஅலூமன், ஒரு ஹத் மாலூம் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட வரையறை வைக்கப்பட்டிருக்கிறது, காலம், நேரம், எண்ணிக்கை, அப்படியே இல்லையா? அன்புக்குரியவர்களே, சும்மா அதர அஹ்லஹா ஃபி ஹாலி உதரின்,
சில டைமுக்கு அவங்களுக்கு அதை நிறைவேற்றாத முடியாத டைமில் வந்து அவர்களுக்கு சலுகையும் அதில் இருக்கிறது ஒவ்வொரு வணக்கங்களில். கைர திக்ரி என்று சொல்கிறார்கள். எதை தவிர? திக்ரை தவிர. ஃபஇன்னல்லாஹ லம் யஜ்அல் லஹு ஹத்தன் யுன்தஹா இலைஹி. அதற்கென்ன அல்லாஹு தஆலா ஒரு ஒரு ஹத்தை வைக்கவில்லை, ஒரு வரையறை வைக்கவில்லை. இந்த டைமில் தான் நீங்கள் திக்ரு செய்யணும். இப்போ சில திக்ருகள் இருக்கிறது. இப்போ காலையில் ஓதக்கூடிய திக்ரை நம்ம என்ன செய்யக்கூடாது? உல்ட்டா மாலையில் ஓதக்கூடாது. இரவில் தூக்கத்தில் எலுமின ஓதுற துவாவை காலை எலுமிட்டு ஓதுறதா இல்லை. அது வந்து அந்தந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? இது பொதுவாக சொல்கிறாங்க. திக்ருல் முத்துலக், பொதுவான திக்ரு நம்ம சொல்கிறதா இது. அப்போ பொதுவான திக்ரு அல்லாஹ்வை நினைப்பதற்கு, அல்லாஹ்வை திக்ரு செய்வதற்கு இப்போ ஒருத்தர் வந்து சுபஹான் அல்லாஹ்னு சொல்லி அவர் ஒரு 10 தடவை அல்லாஹ்வை உள்ளத்தால் நினச்சி அவர் தஸ்பீ செய்ய நினைக்கிறார். அப்போ இதை வந்து ஒரு டைம் மட்டும்தான், இந்த டைம் மட்டும்தான் தஸ்பீ செய்யணும் அப்படி இருக்கா? இல்லை. இப்போ சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுபஹான் அல்லாஹ், அதுக்கு வேறு வேறு டைம் நேரங்கள் வந்திருக்கிறது நன்மைகள். ஆனால் ஒருத்தர் சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அதிகமாக கேட்க விரும்புகிறார் என்று சொன்னால் அவருக்கு எந்த டைம் என்ன செய்யலாம்? கேட்கலாம். வலம் யாதிர் அஹதன் ஃபி தர்கிஹி. அதாவது அல்லாஹு தஆலா நம் அந்த மேலே சொன்ன அந்த வசனத்தில் வந்து ஃபதுக்குருல்லாஹ கியாமன் வ குஊதன் வாலா ஜுனூபிக்கும் அல்லாஹு தஆலா சொல்றார், நீங்கள் எல்லா நிலைமையும் என்ன செய்யுங்க? அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்கள். என்ன பில் லைலி வன் நஹாரி ஃபில் பர்ரி வல் பஹ்ரி வஃபிஸ் சஃபரி வல் ஹதரி எல்லா வல் கினா வல் ஃபக்ர் வஸ் சகம் வஸ் சிஹா வஸ் சிர்ரி வல் அலானியா வாலா குல்லி ஹாலின். எல்லா நிலைமையும் என்ன செய்யலாம்? அல்லாஹ்வை திக்ரு செய்யலாம். அன்புக்குரியவர்கள், அடுத்ததாக நாம் ஷேக் எவ்வளோ நேரம் இருக்கு? 5 நிமிடமா? கயிறு. அதாவது அதாவது பாருங்க, திக்ருல்லாஹி தஆலா யகூனு முத்லகன் வ முகையதன் சொல்கிறார் ஆசிரியர். அந்த அல்லாஹ்வை திக்ரு செய்வது, திக்ரில் வந்து முத்லக் என்ற ஒரு பகுதியும் இருக்கிறது, முகையத் என்பது ஒரு பகுதியும் இருக்கிறது. ஃபல் முத்லக், முத்லக் என்று சொன்னால் ஹுவல் முத்லகு ஃபி குல்லில் அவுகாதி வல் அமாக்கின் வல் அஹ்வால், எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா நிலைமையிலும் என்ன செய்யலாம்? திக்ரு செய்யலாம். அதான் திக்ரு முத்லக். வலம் யுகையத் பிஸமனி நவ் மக்கன் நவ் ஹாலின். இதுக்கு என்னென்ன? ஒரு கால நேரம் இடம் என்ன சொல்லப்பட்டில்லை. எல்லா நிலைமையிலும் என்ன செய்யலாம்? திக்ர் அல்லாஹ்வை திக்ரு செய்யலாம். வலைஸ லஹு சீகத்துன் அவ் அததும் முஹத்ததுன், அதுக்கென்ற ஒரு சீகா தனிப்பட்ட. இப்போ ஹதீஸில் வந்து அந்த ஹதீஸ் வந்த மாதிரி நம்ம அந்த திக்ருகள் நம்ம செய்யணும். அதில் மாற்றங்கள் செய்யக்கூடாது. அப்போ திக்ர் முத்லக் என்பது நமக்கு விரும்பியமாறு திக்ரு செய்யலாம். அததுன் முஹத்தத், குறிப்பிட்ட எண்ணிக்கை என்று இல்லை. அதான் அதே போன்று கமாக்கா அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு ذுக்ருல்லாஹ ذிக்ரன் கதீரா. இது வந்து என்ன? திக்ருல் முத்லகா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய செய்தி, கான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யذ்குருல்லாஹ அலா குல்லி அஹ்யானிஹி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ்வை எல்லா என்ன அஹ்யான் சொன்ன எல்லா நிலைமைகளிலும் நினைக்கக்கூடியவர்கள், திக்ரு செய்யக்கூடியவர்கள் இருந்தார்கள். அத்திக்ருல் முகையதன் சொன்னால் முத்லக்கு மாற்றமான என்றால் யகூனு முகையதன் பில் அஸ்மான். சில திக்ருகள் நபி அவர்கள் சொல்லியிருப்பார்கள், எப்படி இந்த நேரங்கள் என்ன செய்யுங்க. இது வந்து திக்ருல் முகையத். தூக்கத்துக்கு எழுந்தன்னா அந்த டைமில் மட்டும்தான் அந்த திக்ரு செய்யலாம். அப்படியே இல்லையா? தூக்கத்துக்கு போகும்பொழுது ஓதக்கூடிய திக்ரு வேறு டைமில் செய்யலாமா? அப்போ இது திக்ருல் முகையத், நேரங்கள் குறிப்பிடப்பட்டது. வல் அமாக்கின்னு சொன்னால் இடம் குறிப்பிடப்பட்டது. இடம் குறிப்பிடப்பட்டது. பள்ளிக்குள்ளே போகும் பொழுது ஓதக்கூடிய திக்ருன்னு சொன்ன என்ன ஓதிட்டு போகணும்? பள்ளிக்குள்ளே அல்லாஹ் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக். அதை வந்து லூலு மோலுக்குள்ளே போகல ஓதிட்டு போயிடுமா? கடை மார்க்கெட்டு போகல அல்லாஹ் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக் என்று முடியாது. விளங்குதா? அதே மாதிரி நேரம் இடம் குறிப்பிடப்பட்டது. அப்போ டாய்லெட் போகும் பொழுது ஓதக்கூடிய திக்ரை வந்து என்ன செய்யணும்? அந்த டைம்லாம் ஓதணும். அப்போ வீட்டுக்கு நுழையும் பொழுது ஓதக்கூடிய வீட்டுக்குள்ளேருந்து வெளியே, அப்போ இந்த இடம் அல் முகையத் பில் அமாக்கின். அதை வல்ல அஹ்வால் என்று சொன்னால் நிலைமைகள், வல்ல ஆதாத் எண்ணிக்கைகளும் குறிப்பிடப்பட்டது. நீங்கள் சில ஹதீஸில் பார்ப்பீங்க, எப்படி சுபஹானல்லாஹி எத்தனை தடவை
100 தடவை, சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி இத்தனை தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் அந்த திக்ர் வந்து 10 தடவைகள், 100 தடவை. இப்போ அதோட வந்திருக்கக்கூடியது இதெல்லாம் என்ன? திக்ருல் முத்துலக்கா முக்கையதா? முக்கையத். அன்புக்குரியவர்களே, அததுன்னு சொன்னால் என்ன? சலாச மர்ராத் அவ் அஷ்ரன் அவ் அப்படி வருதா இல்லையா? இப்போ கடமையான தொழுகைக்கு பின்னால் வந்து அந்த தஸ்பீஹுடைய முறைகள் ஹதீஸில் பலவாறு சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை முறை சொல்லப்பட்டிருக்கு? இல்லை நான் சுருக்கமாக அதை விவரமாக வேணாம். அப்போ அந்த முறைப்படி விளங்குதா? பலவாறு சொல்லப்பட்டிருக்கு விளங்குதா? அப்போ இதெல்லாம் வந்து அதோட சம்பந்தப்பட்டது. அடுத்த அன்புக்குரியவர்களை, இறுதியாக கஸ்ரத்து திக்ரில்லாஹி தஆலா பாபு குல்லி ஹைரின் வஃபலா. ஒரு அடியான், ஒரு முஃமின் எந்தளவு அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்கிறானோ, இறை நினைவுடன் வாழ்கிறானோ, அதுதான் ஹைர், நலவு, வெற்றிக்குரிய பாபு, அதுதான் வழி என்று சொல்கிறார்கள். அஜ்ரு திக்ரி அதீமுன் ஜலீல் வ அஹ்லுஹு அல் முக்ஸிரு மின்ஹு மௌஊதுன பில் ஃபضலில் அலீம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் அன்ஃபால் 45வது வசனத்தில் குறிப்பிட்டது வதுக்குருல்லாஹ கஸீரன். பாருங்கள், நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக என்ன செய்யுங்க? திக்ரு செய்யுங்கள், நினைவு கூறுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அப்போ திக்ரி மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி என்ன? நீங்கள் வெற்றியாளர்களாக மாறுவீர்கள். அதே போன்று வத்தாக்கிரின் அல்லாஹ கஸீரம் வத்தாக்கிராத். அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்யக்கூடிய ஆண்கள், வத்தாக்கிராத் என சொன்னால் பெண்கள், அஅத்தல்லாஹு லஹும், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறான் மக்ஃபிரத்தன், மன்னிப்பு, வ அஜ்ரன் அதீமா என்று சொன்ன மகத்தான கூலியை தயார்படுத்தி வைத்திருக்கிறான். ஹதீஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சஹீஹ் முஸ்லிமில் வருது, சபக்கல் முஃபர்ரிதூன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஃபர்ரிதூன்கள் முந்தி சென்று விட்டார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய அருளின் பக்கம், ரஹ்மத்தின் பக்கம், சொர்க்கத்தின் பக்கம் முந்தி சென்று கொண்டே இருக்கிறார்கள். காலு அமல் முஃபர்ரிதூன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, முஃபர்ரிதூன் என்று சொன்னால் யார்? அவங்க யாரே சொல்லுங்க. முஃபர்ரிதூன் என்றால் அத்தாக்கிரூன் அல்லாஹ கஸீரன் வத்தாக்கிராத். முஃபர்ரிதூனுக்கும் நபி அவர்களே சொல்கிறாங்க விளக்கம். முஃபர்ரிதூன்கள் தான் முந்தி செல்கிறார்கள் நன்மையால், அல்லாஹ்வுடைய அருளின் பக்கம், சொர்க்கத்தின் பக்கம். அவங்க யார்? அத்தாக்கிரூன் அல்லாஹ கஸீரன் வத்தாக்கிராத். அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த எல்லா சிறப்புகளும், இது போக இன்னும் நிறைய சிறப்புகள் நாம் படிச்சிருக்கிறோம். நம்ம இதெல்லாம் என்ன செய்ய ஒரு மீட்டி பார்க்கணும். இதில் வந்து காலை மாலை திக்ருகளில் இந்த இறை நினைவுகளில் நம்ம இடத்துல ஒரு அலட்சியம் இருந்தால், ஒரு பொடுபோக்கு இருந்தால், நாம் தனிப்பட்ட முறையில் இருந்தால், நம்முடைய வீட்டு சூழலில் நம்ம என்ன செய்யணும்? உடனே மாற்றத்தை கொண்டு வரணும். நாமும் நம்முடைய வீடும் எப்பொழுதும் இறை சிந்தனையுள்ள சொல்லுங்க வீடாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.